பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இன்னைக்கு ஏதோ ஒரு இடத்துல ஆண்டவர் உங்களை திரும்ப கட்டணும். God has to establish you. ரொம்ப யோசனையோடு இருக்கிறீங்களே, உங்களுக்காக சங்கீதம் 80வது அதிகாரம் வசனம் 3, 7, 19 ஆசீர்வாதத்தின் வார்த்தையை உங்களுக்காக கொண்டு வருகிறேன். இந்த 3 வசனங்களும் ஒரே காரியத்தை தான் சொல்லுகிறது. தேவனே எங்களை திருப்பி கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் தங்களை வைத்த ஸ்தானத்திலிருந்து விலகி போயிட்டாங்க. திரும்ப அந்த இடத்துல கட்டப்படணும், ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணப்படணும் விரும்புறாங்க. அப்ப அவர்கள் கேட்கிற காரியம், ஆண்டவரே எங்களை திருப்பி கொண்டு வாங்க, ஆண்டவரே திரும்ப அந்த ஸ்தானத்துல வைங்க, எங்களை திரும்பி எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்க. ஏதோ தெரியாம தவறு செய்துட்டோம். இன்னைக்கு நீங்க எடுத்த ஒரு முடிவு, ஒரு டெசிஷன், one wrong decision has ruined your future. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணுங்க. நம்ம வாழ்க்கையில, வேலை இடத்துல, ஊழியங்கள்ல முடிவெடுக்கிற பொழுது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம ஆண்டோடைய பாதையில தான் நடக்கிறோம், ஆண்டோடைய ஆசிரியர் நடக்கிறோம். ஆனா சில வேலைகள்ல ஃபேமிலி இன்ஃப்ளூயன்ஸ், ஃப்ரெண்ட்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ், ராங் டிசிஷன் எடுத்துறோம். இந்த ராங் டிசிஷன் ஆண்டு நம்மளுக்கு நம்ம மேல வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை தூரப்படுத்திடுது. இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படித்தான் தூரப்பட்டு போனாங்க. இன்னைக்கு ஒரு வேளை அப்படிப்பட்ட ஏதாவது ஒரு காரியத்துல இந்த கோர்ஸ் நல்லா பண்ணியிருந்திருக்கணும். ஃப்ரெண்ட்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ்னால அந்த எக்ஸாம் சரியா பண்ணல, இந்த வேலை நான் ஃபோக்கஸ் பண்ணி இருக்கணும். ஆனா ஏதோ சில காரியத்தினால இந்த வருஷம் நான் சரியா செய்யல, அப்ரைசல் ரொம்ப கம்மியா போயிருச்சு. ஆண்டவர் உங்களை திரும்ப கட்டுவா. தேவனிடத்துல சொன்ன, ஆண்டவரே எங்களை திரும்பி கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணுங்க. ஆண்டவரே திரும்ப உங்க அப்ரைசல் நல்லா வரணுமா, கோர்ஸ்ல நீங்க நல்லா பண்ணணுமா, கர்த்தர் உங்களை ஏற்ற ஸ்தானத்துல உயர்த்தணுமா, ஆண்டு நிச்சயம் உங்களை உயர்த்த வல்லமையுள்ளவர். சங்கீதம் 80வது அதிகாரம் வசனம் 3, 7, 19 இருக்கிற அந்த வார்த்தைகளின்படி திரும்ப உங்களை கட்டுவாருங்க. ஆண்டு இடத்துல கேளுங்க, ஆண்டவரே உங்க முகத்தை என் மேல பிரகாசிக்க பண்ணுங்க. ஆண்டவரே எப்பொழுது தெரியுங்களா தேவ சமூகத்துல நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? நான் இந்த காரியத்துல தவறுதலாய் முடிவு பண்ணிட்டேன். எல்லாருமே sometimes we take wrong choice. நான் சொன்ன பாருங்க, ஃப்ரெண்ட்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ், நம்முடைய நண்பர்கள், இதுல போலாம், இதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க, நல்லா கிடைக்கும். நம்ம சில வேளையில மனசு நினைக்கிறோம், ஐயோ இதுல பண்ணலாமா வேண்டாமா. சில வேளையில ஜெபிக்க கூட நேரம் எடுக்கிறதுல அவசர அவசரமா பண்ணிடுறோம். சில முடிவுகள் நம்ம எடுக்கிறோம், அவசர அவசரமா வேலையை மாத்திரம் இல்ல. என்ன ஒரு மாற்றங்கள், இன்வெஸ்ட்மெண்ட், என்ன ஒரு காரியமானாலும் தேவ சமூகத்துல காத்திருந்து நடத்துதலோடு பண்ணுங்க. ஏதாவது இடத்துல ரொம்ப மன கஷ்டத்தோடு, போராட்டத்தோடு திருமணம் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படணும், இதே இடத்துல நல்லா வரணும்னு நினைச்சு கொண்டிருக்கிறீங்களா? நிச்சயம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதற்காக தான் நீங்களுடைய வார்த்தையை உங்களுக்காக அனுப்பி கொண்டிருக்கிறார். தேவனே எங்களை திருப்பி கொண்டு வாரும். ஜெபிங்க. இந்த வார்த்தை உங்களை கடந்து வருகிற பொழுதே எந்த இடத்துல திரும்ப உங்க வாழ்க்கை கட்டப்படணும், திரும்ப உங்க தொழில் கட்டப்படணும், ஆண்டவரே எங்களை திருப்பி கொண்டு வாரும், உங்க முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணுங்க ஆண்டவரே, அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். இந்த வசனத்தை சொல்லி சொல்லி நீங்க ஜெபிக்கிற பொழுது எந்த இடத்துல அப்ரைசல்ல நீங்க ரொம்ப கம்மியா போனீங்களோ அதே இடத்துல என் தேவன் உங்களை உயர்த்த வல்லமையுள்ளவரா இருக்கிறார். சில வேளை சூழ்நிலைகள் நிமித்தமாய் காரியங்கள் மாறும். எத்தனையோ நேரத்துல நான் அப்படிப்பட்ட சூழ்நிலை கடந்து போயிருக்கிறேன். ஜனங்கள் விரோதமாய் மாறுகிற பொழுது, நான் வேலை செய்கிற இடத்துல ஒரு இடத்துல என்னுடைய அப்ரைசல்ல என்னை அவங்க இயர் அண்ட் ரிவ்யூ பண்ணுகிற பொழுது மிகுந்த சூழ்ச்சிகள் நிமித்தமாய், ஆபீஸ் பாலிடிக்ஸ் நிமித்தமாய் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்த பார்த்தாங்க. அப்ரைசல் எங்கேயோ கொண்டு போக பார்த்தாங்க. ஆனா தேவ சமூகத்துல சொன்னேன், ஆண்டவரே நீங்க தான் இந்த இடத்துல வைத்திருக்கிறீங்க, நீங்க தான் என்னை உயர்த்தணும், எல்லா வகையிலும் ஞானத்தை கொடுங்கன்னு சொல்லி அதே கம்பெனியில அதே இடத்துல 2 ஆண்டுகள் முடிகிற பொழுது அற்புதமான ப்ரமோஷனுக்காக கர்த்தரனை ஆயத்தப்படுத்தினார். தேவ சமூகத்துல சொன்ன, சில வேளை இருள் சூழ்கிறது போல இருக்கும். மனிதனுடைய சூழ்ச்சி தானியேலுடைய வாழ்க்கையில இருள் சூழ்வது போல் இருந்தது. எல்லாமே ஃபெயிலியர் ஆன மாதிரி இருந்தது, சிங்கத்தின் கெபில போற மாதிரி இருந்தது. ஆனால் என் ஆண்டவர் கட்டினார், எஸ்டாப்ளிஷ் பண்ணினார், அவருடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணினார். இன்னைக்கு ஒருவேளை சில வேளைகள் ராங் டெசிஷன் இல்லாம சூழ்நிலைகள் நிமித்தமாய் ஒரு இருள் கவி கொள்றது போல இருக்கலாம். நீங்க சொல்லணும், ஆண்டவரே உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணுங்க ஆண்டவரே, நாங்கள் ரட்சிக்கப்படுவோம். தேவனுடைய முகம் உங்கள் மேல பிரகாசிக்கும். எந்த இடத்துலயோ கர்த்தரை நம்புகிற ஒரு பிள்ளையினுடைய எதிர்காலம் எந்த இடத்துலயோ குறைந்து போகாது. நம்ம குறைந்து போக மாட்டோம். எந்த இடத்துலயோ நீங்க வாளாய் போகவே மாட்டீங்க, நீங்க தலையாய்த்தான் இருப்பீங்க. ஆண்டவரே
உங்க முகத்தை இவங்க மேல பிரகாசிக்க பண்ணுங்க ஆண்டவரே. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு மேலையும் தேவனுடைய முகம் பிரகாசிக்கட்டும். இவர்கள் இருக்கிற இடங்கள்ல கட்டப்படுவார்களாக, மகிமையாய் உயர்த்தப்படுவார்களாக, ஒவ்வொருவரும் ஆசீர்வாதமாக இருப்பார்களாக. சங்கீதம் 80வது அதிகாரம் வசனம் 3, 7, 19 இருக்கிற அந்த ஒரே வசனத்தின் ஆசீர்வாதம் ஒவ்வொருவர்களை சந்திக்கட்டும், இந்த குடும்பங்களை சந்திக்கட்டும், ஒவ்வொருவரும் ஆசீர்வாதமா இருக்கட்டும். God bless you. God bless you.